போகிறது உண்டு. இது அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஷியோமியில் வந்து 14 சீரிஸ் சூப்பரான ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் 14 ப்ரோ 15 ப்ரோலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைனில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஃபோனு. இதோட ஃபுல் கிட்டோட இருக்குது, இன்னும் வாரண்டி எல்லாமே இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து லீக்கா ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு அந்த ஒரு டிஎஸ்எல்ஆருக்கு வரும் அந்த கேமராவோட லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஸ்னாப் டிராகன் 8 கொடுத்துருக்காங்க, அதில் ஜென்ரேஷன் 3 இருக்குது. அப்புறம் அமோல் டிஸ்பிளே உங்களுக்கு தெரியும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும், ரொம்ப நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும். அந்த அந்த உங்களுக்கு லேகே சுத்தமாக கூட இருக்காது. அதுமாதிரி 1.5K அந்த கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 90 வாட் ஸ்பீட் சார்ஜிங். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இப்போ டோல்பி டிஜிட்டல் அப்புறம் வந்து வாட்டர் ரெசிஸ்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ஷியோமி 14ல லேட்டஸ்ட்டாக இப்போ வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஃபோனு. இதோட இது மேக் காட்டிடுறாங்க. இது பீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்படியே 14 ப்ரோவோட சைஸ் தான் இருக்குது. 14 ப்ரோ 15 ப்ரோ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது சைஸ். நல்லா கிளியராக யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இல்லை. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஃபோன் அந்த சீரிஸோட மெட்டல் பாடி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பில்டிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது டுவெல் சிம் தான் நினைக்கிறேன். இந்த லீக்கான்றது வந்து இந்த சொன்ன இந்த கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தோம், அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. S23 24 அல்ட்ரா கூடலாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட வேரியன்ட் இன்னும் கூட ஸ்பெஷல் ஆக்சுவலாக அதை வந்து காட்டிடும். இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் 512GB வந்து அப்புறம் வந்து இன்டர்னல் மெமரியோட இருக்குது. இதோட பாக்ஸோட கிட்டு காட்டிடும். சார்ஜர் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இதோட பில்லு உங்களுக்கு காட்டிடுறேன். பில் கேஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஷியோமி 14 தான் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஐடியா வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு தாராளமாக அதோட இதுதான். இது பார்த்தீங்கன்னா 69,999, அதாவது 70,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th மந்த் 2024 வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் ஏப்ரலில் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வந்து 7 months கிளியர் வாரண்டி, ஃபுல் வாரண்டி, பிராண்டோட வாரண்டி இருக்குது. இது ஒரு பீஸ்லாம் ரொம்ப சூப்பராக நல்ல கிளியராக இருக்குது. எதுவும் புதுசாக ஏதோ ஸ்க்ராட்ச் இருக்கா டென்ட் இருக்கா அந்த மாதிரி எதுவும் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. கேமரா கிளாரிட்டி அல்டிமேட்லி சூப்பர்னு சொல்லலாம். இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 43,500 43,500 ஷியோமி 14 கொடுக்குறோம். சூப்பரான ஃபோனு, நல்ல அட்வான்ஸான ஃபோனு. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மாக மிஸ் பண்ணிடாதீங்க, கிராப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ரீமியம் மொபைலோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச், பை பை. ஒரு